ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரிஸ்வான். அரசியலும் இயற்கையும் தளத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தாவேகாவுடைய பொதுக்குழு எப்பொழுதும் போல எல்லா பொதுக்குழு போல நடைபெறாமல் மிகவும் தேர்தல் ஆணையத்தின் விதிக்கு உட்பட்டு இன்றைக்கு 28ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு தலைவர்கள் கட்சியை புகழ்ந்து பேசுவார்கள், பல கட்சிகளை விமர்சிப்பார்கள், சில கட்சிகளை எதிர்த்து பேசுவார்கள். இப்படி பல நிகழ்வுகள் இண்டோர் மீட்டிங்கில் நடக்க தான் செய்யும். இண்டோர் மீட்டிங் என்பது பொதுக்குழு என்பதே எப்படின்னா, தன்னுடைய நிர்வாகிகளுக்கு தன் கட்சியின் பலத்தை நிரூபிக்கக்கூடிய விஷயங்களை பேசுவது தான் தாவேகாவுடைய பொதுக்குழுலையும் நடைபெற்றது. அதே சமயத்தில் தாவேகாவுடைய தலைவர் இன்றைக்கு நமக்கு யார் எதிரி என்பதை தெளிவாக ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் புரிய வைத்து விட்டார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தாவேகா நிர்வாகிகளுக்கு தெளிவாக கடத்தி சென்றிருக்கிறார்கள். நம்முடைய எதிரி யார், கொள்கை எதிரி யார், நம்முடைய தலைவர்கள் யார், நம்முடைய கொள்கை தலைவர்களான 5 தலைவர்கள் யார், அவர்களுடைய கொள்கையை நாங்கள் எவ்வாறு பின்பற்றுகிறோம் என்பது பற்றியும் பல்வேறு விமர்சனங்களையும் அந்த உரையில் அமைத்திருந்தார்கள். அதே சமயத்தில் தன்னுடைய எதிரியை தெளிவாக, தமிழகத்தில் தன்னுடைய எதிரி யார், அதே சமயத்தில் ஆளுங்கட்சி மத்தியில் ஆளும் பாஜக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அந்த பொதுக்குழுவிலே அந்த நிர்வாகிகளுக்கு கடத்த வேண்டிய செய்திகளை ஒவ்வொரு பேச்சாளர்களும் தெளிவுபடுத்தினார்கள். தேர்தல் பிரச்சார வியூகர்கள், இப்படி பல்வேறு தலைவர்கள் வெவ்வேறு கட்டத்தில் வெளிப்படுத்தினார். ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக அந்த இடத்துல சொல்ல வேண்டிய செய்தியை டிஎம்கேவுக்கும் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கும், உங்கள் எதிரி தமிழகத்தில் நாங்கள் தான், தமிழகத்திலே எனக்கு டிஎம்கே தான் எதிரி என்கின்ற சரியான ஒரு வியூகத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த வியூகம் மிகுந்த இளைஞர் பட்டாளத்தோடு இருக்கும் எங்கள் கட்சிக்கு மிகுந்த பலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இதுவரை தமிழகத்திலே தேர்தல்களை சந்தித்த முறையிலே இந்த தேர்தல் அவர்களுக்கு அமையாது. ஏன்னா கடுமையான மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்த அவர்கள் இன்றைக்கு அரசாக மாறுவதற்கு கட்சியை பதிவு செய்து விட்டார்கள். அதனால் எதிரான டிஎம்கேவின் தூக்கத்தை கலைத்திருக்கிறார்கள். ஒரு மாஸ் ஹீரோ தமிழகத்துடைய முதலமைச்சராக வரும் 2026 வர வேண்டிய வாய்ப்பை தமிழக மக்களோடு சேர்ந்து தான் நாம் இதை நகர்த்தியாக்க முடியும். தானாக இதை செய்துவிட முடியுமா? தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல மனிதராக தென்படுகிறார். அதே சமயத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் இருக்குது. 234 தொகுதிகளையும் கிட்டத்தட்ட 117 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும். அப்போ தான் ஒரு ஆட்சிக்கட்டிலே அமர முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு எளிது. ஏன்னு சொன்னால், மக்கள் விஜயை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கீழே உள்ள மாவட்ட நிர்வாகிகள் மற்றவர்கள் எல்லாம் அதை செய்து முடிக்க வேண்டும். அவர்கள் மக்களிடத்திலே அந்த ஓராண்டுக்குள்ளே அவர்கள் சென்றடைய வேண்டும். மக்களை சந்தித்து அவர்களுடைய நற்பெயரை உயர்த்திக்கொள்ள வேண்டும். பல மாவட்டங்களிலே டிஎம்கே உடைய அச்சாணி போட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 15, 20, 30 வருட உழைப்போடு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஓராண்டுகளுள்ளே நம்மால் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பது மிகுந்த கடினமான ஒரு பணியாக இருந்தாலும், நமக்கு ஒரு எம்ஜிஆர் போன்று ஒரு மாஸ் லீடராக விஜய் இருப்பதால் அதை எளிதில் கடத்தி வந்து முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் உள்ளத்திலும் எழுகிறது. அதே சமயத்தில் உழைக்க வேண்டிய தொண்டர்கள் உழைத்தால் மட்டுமே தலைமை வெற்றி பெற முடியும் என்பதால் இந்த தாவேகாவுடைய தேர்தல் ஆணையத்தின்படி நடைபெற்ற இந்த பொதுக்குழு எதிரிகளை கலங்கடிக்க செய்திருக்கிறது. உள்ளிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை பலுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 2026 தேர்தல் களத்திலே தாவேகா வெற்றி பெற வேண்டும், தாவேகா வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு அரசியல் களத்திலே தாவேகா தொண்டர்கள் பயணிப்பார்கள் என்ற நல்ல நோக்கத்தோடும், அதே சமயத்தில் டிஎம்கே போன்ற ஒரு பழம்பெருங்கட்சியை எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற வியூகத்தையும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் தலைவர்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து பயணிக்க வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்று நாம் மக்களிடம் சென்றுவிட முடியாது. அதே சமயத்தில் மக்களை எப்படி வெல்ல வேண்டும், மக்கள் மனதிலே எப்படி இடம்பெற வேண்டும் என்ற விஜய் ஒரு சீக்கிரட்டை சொல்லியிருக்கிறார். நீங்கள் கொடியேற்ற வேண்டாம், அவர்கள் வீட்டிலே நம் கொடி அவர்களால் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் அந்த பொதுக்குழுவை கடத்தி சென்றிருக்கிறார். அதனால் இந்த பொதுக்குழு ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் மிகுந்த தெளிவாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் சிறப்பாக முடிந்த இந்த பொதுக்குழு அரசியல் தலைவர்களின் கருத்தை விஜய் ஏதோ பேச தெரியாதது போல பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அடுத்த ஆண்டு எப்படி அவரால் ஆட்சி அமைக்க முடியும் என்று கட்சிகள் எல்லாம்
வெவ்வேறு பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. நாம் சொல்வது ஒருதான், வெற்றி என்பது எளிதாக கிடைக்க போவது கிடையாது. ஆனால் வெற்றிக்கான முயற்சி என்பது விஜய் அவர்களிடத்தில் எப்பொழுதும் இருந்திருக்கிறது. அடுத்த தேர்தலில் விஜய் அவர்கள் தெளிவாக உங்களை வீழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு அரசியல் அருமைகளின் தளமும் இந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது 2026ஆம் ஆண்டு என்று நாம் நம்புகிறோம். மதவாதம் ஒரு பக்கம் நம்மை அடிமைப்படுத்தினாலும் இதே போன்ற மாநில கட்சிகள் அதை பயன்படுத்தி கொண்டு தங்கள் மக்கள் பணி செய்யாமல் எதையாவது ஒன்றை செய்துவிட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் கொலை சம்பவங்கள், காவல்துறையின் அஜாக்கிரதையினால் காவல்துறையை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, எல்லா பணிகளையும் தன் கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் தமிழக காவல்துறையை கண்டித்திருக்க வேண்டும். சில இடங்களிலே தேவையற்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே அரசை அமைச்சர்களின் செல்வ செழிப்பும் இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது தவிர மக்கள் பணி என்று டிஎம்கேல எந்த பணியும் நிகராக நடைபெற்றதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று தாவக நிர்வாகிகள் ஒவ்வொருத்தவர்களும் தங்களுடைய சோசியல் மீடியாவை விட்டுவிட்டு மற்ற வேலைகளை உங்கள் ஊர்களிலே நீங்கள் வகுத்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி நமதாக இருக்கும். டிஎம்கே போன்ற கட்சியை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருந்தாலும், பல கூட்டணிகளோடு வருவதால் கடினமாக இருந்தாலும், நாம் முயற்சித்தால், இளைஞர்கள் முயற்சித்து அதை வழிநடத்தினால் அது சரியான பாதையை நோக்கி நகரும். ஒரு சரித்திர நிகழ்வு 2026இல் நிகழ்ந்தால் இந்த தமிழகத்திலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அரசியல் தளம் பார்க்கிறது. தாவேகாவுடைய வெற்றி 2020இல் நம் தலைவர் சொல்வது போல எளிதாக அமையும் என்ற வாழ்த்துக்களோடு நாம் விடைபெறுகிறோம்.